ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் விட்டு அதை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். நம்ம கையில் புழிஞ்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா எக்ஸஸ் வாட்டரையும் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம சரியாக புளியாமல் அப்படியே விட்டுட்டோன்னா மாவில் பரட்டினதுக்கப்புறமும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும், மாவு லூஸ் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போது கடலை மாவு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாவு அதிகமாக சேர்க்காதீங்க. மாவு கம்மியாக இருந்தால் தான் பக்கோடா நல்லா வரும், இல்லைன்னா வடை மாதிரி ஆயிரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இப்போது கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணின உடனே நம்ம ஹீட் பண்ண ஆயிலில் இதை பொரிச்சிடணும், இல்லைன்னா இது தண்ணி விட்டு லூஸ் ஆகிடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கருகிரும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா பக்கோடாவை ஒன்றா போடுங்க. ஏன்னா மாவு நீங்கள் வச்சுருக்க தண்ணி விட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேட்ச்லேயே போட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயிலில் போட்ட உடனே டக்குன்னு திருப்பாதீங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இந்த அளவுக்கு நுரையெல்லாம் அடங்கி நமக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி போட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பினோம்னா மாவுலாம் ஒட்டிக்கும். 1 நிமிஷம் பக்கோடாவை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முருகலாக வேக விட்டு இதையும் நாம் எடுத்துடலாம். இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.